வச்சு ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே எம்மியான பிஸ்கெட்டு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்கிறது ரொம்பவே சிம்பிள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னா பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க. சுகரை பவுடர் பண்ணாமல் சேர்த்திங்கன்னா அது கரைகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயிலும் சுகரும் இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு கூட அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த சுகரை வந்து நல்லாவே கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவு கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருங்க. ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லாவே விஸ்க் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டும் கை வச்சு நல்லாவே உதுத்தி விட்டுக்கலாம். ஸோ கட்டிகள் இருந்தால் அதுவும் போயிடும். ஸோ இது கூடவே ட்ரை நட்ஸ், நான் இன்றைக்கி முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் இது கூட வேறு ட்ரை நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ரொம்பவே தண்ணியும் இருக்கிற மாதிரி பிசைஞ்சிடாமல் கரெக்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதை இப்போ ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் சேர்க்கக்கூடாது. ஸோ ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் பட்டர் பேப்பர் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லாவே விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லாவே ஷேப் கொடுத்து எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நல்லாவே உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், எனக்கு ரொம்பவே சூப்பரான பிஸ்கட் ஷேப் கிடச்சிடுச்சு. இதை வந்து இப்போ எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் பார்த்தீங்களா? அதுக்காக தான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதை இன்றைக்கி நம்ம ஓவனில் தான் சேர்ப்போம். ஸோ 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியை நீங்கள் இதே மெத்தடில் கடாயில் கூட செய்யலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட ரொம்பவே டேஸ்ட் அண்ட் டெலிசியஸான கோதுமை பிஸ்கட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.